தேசிய மீனவர் சங்கத்துக்கும் மற்றும் ஒரு மயிலட்டியை புறப்படமாக கொண்ட பெரிய மீனவ குடும்பத்திலே பிறந்த ஒரு மகன். நாங்கள் பெரிய அளவிலே மீன்பிடியை செய்து வந்திருக்கிறோம். அதற்கு பிறகு வருவோம். இப்போ முதலாவதாக 90ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி இந்த வழிவடக்கில் இருந்த மக்கள் வெளியேற்றப்பட்ட பொழுது வானூர்தியிலிருந்து நோட்டீஸ்களும் போடப்பட்டு அந்த துண்ட பிரசுரங்களும் போடப்பட்டு துப்பாக்கி பிரயோகம் செய்தால் எங்களை கலைத்து நாங்கள் தெரியாத இடங்கள் இல்லை, ஒன்றுமில்லை, பல இடங்களுக்கும் சென்றிருக்கிறோம். அவை நிற்கப்பட்ட அனுபவங்களை சொன்னால் கொண்டு போனால் அது மாதக்கணக்கு நாள் கணக்காக முடியும். இந்த மக்கள் ஒரு இடமாக பல திக்கிலையும் பறந்து ஓடிவிட்டார்கள். மயிலட்டியில் இருந்த மக்களோ சரி, வழிவடக்கில் இருந்த மக்கள் அத்தனை பேரும் பல இடங்களையும் பறந்து ஓடிவிட்டார்கள். இப்பொழுது பிறகுதான் எங்களுக்கு தெரியும் இன்னென்ன இடத்திலே மக்கள் இருக்கிறார்கள் என்று. இந்த மேற்குப்புறமாக வந்தவர்கள் முகாம்களை அமைத்து எல்லாத்தையும் செய்து கொண்டிருந்தார்கள். கிழக்கு பக்கமாக போனவர்களையும் சில பேர், கடற்கரையோரமாக போனவர்கள் உண்மையான மீன்பிடி மக்கள், கடற்கரைக்கு மேலாக போனவர்கள் மீன்பிடி தொழிலை அண்டி வாழ்ந்தவர்களும் விவசாயிகள். ஏண்டா கடத்தொழில் சார்ந்த மக்கள் கடற்கரையை அண்டித்தான் போக வேண்டி இருந்தால் அவர்கள் கடலை நம்பி அவர்கள் கடத்தொழில் தான் தெரியும். ஆனபடியால் அவர்கள் கடற்கரையாண்டி போனார்கள். அதாவது இன்றைக்கு 38 முகாம்கள் இருந்தது, அது பிரிக்கப்பட்டு 48 முகாமாகி இப்போ அரசாங்கத்தின் இதுபடி 31 முகாமிலே 900 சொச்ச குடும்பங்கள் இருக்கிறதாக முகாம் என்று தான் பேசுகிறார்கள். அல்லாது முகாமுக்கு வெளியிலே இருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட 6000 குடும்பங்களே கிட்ட முகாமுக்கு வெளியிலே இருக்கிறது. முகாமிலே இப்போதைய கணக்குப்படி இப்போ முள்குடியேற்றம் நடந்த பிறகு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போய் 971 குடும்பங்கள் இருக்கிறது எனக்கு கணக்கு கூறப்பட்டிருக்கிறது. அந்த 971 குடும்பங்களை விட எத்தனையோ ஆயிரம் குடும்பங்கள் இன்றைக்கு வெளியிலே இருந்து முகாம்களில் இருக்கிறவருக்கு ஏதோ நிறுவனங்கள் மற்றது சில அமைப்புகளால் சின்ன உதவிகள், அதாவது 3 நேர சாப்பாடு அவர்கள் சாப்பிடுவதுன்றது கஷ்டம், அது பாரிய கஷ்டம், அது எனக்கு தெரியும். நான் பல முறை நிவாரணங்கள் கொடுத்திருக்கிறேன். பல நிறுவனங்களை பற்றி, இந்து மாமன்றம் அதுகளை பற்றி எல்லாம் பிடிச்சி நான் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறேன். ஆனபடியால் எனக்கு அந்த முழு விவரங்களும் தெரியும். இவன் இருக்க அடுத்த பிரச்சனை என்னென்றால், இந்த முகாமை பற்றி தான் இந்த மீனவர் அமைப்பும் கதைக்குது, எல்லாம் கதைக்கணும். அரசாங்கம் மஹிந்த அரசாங்கத்திலே சொல்லப்பட்டது இந்த முகாம்கள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது, எல்லாரும் குடியேற்றப்பட்டு விட்டார்கள். அதை பொறுக்க முடியாமல் மயிலட்டி மக்கள் தான் என்னுடைய தலைமையிலே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து துர்க்கைம்மன் கோயிலில் நாங்கள் ஒரு பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தோம். அதில் எங்களோட கஜேந்திரகுமார் தம்பியும் சமூகம் அளித்தவர். அடுத்தது ரணில் விக்ரமசிங்கம்மாவும் என்னோட பக்கத்தில் இருந்து கதைத்தவர். அப்பொழுது நான் கேட்டேன், நீங்கள் தானே எங்களை கலைத்தனீர்கள், உங்களுடைய ஆட்சியில் தானே எங்களை கலைத்தனீங்கள், ஏன் நீங்கள் இன்னும் எங்களை குடியமர்த்தவில்லை என்று கேட்டதற்கு அவர் சொன்ன பதில், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களை குடியமர்த்துவோம் என்று சொல்லி அவரும் உரையாற்றி விட்டு போன பின்னாலே இராணுவத்தின் அடாவடித்தனம் துவங்கி விட்டது. கூட முடிஞ்சது போங்கோண்டு எல்லாருக்கும் அடித்து உதைச்சு என்ற பொழுது எங்களோட பெண்கள், மயில்டி பெண்கள் அந்த இராணுவத்தினரை பிடிச்சு கீழே விழுத்தி அடித்தார். அதன் பிறகு ஒரு மாதிரி அந்த கலவரம் ஓய்ந்து, அதற்கு பிறகுதான் அரசாங்கத்துக்கு, உலக நாடு, யுஎன்ஓ எல்லாத்துக்கும் தெரியும், மக்கள் இன்னும் குடியேற்றப்படவில்லை, இது அரசாங்கம் பொய் சொல்லுது. இந்த மயிலிட்டி மக்கள் இதை எடுத்து கையாண்டிருக்கா விட்டால் இன்றைக்கும் எல்லாம் குடியேற்றியாச்சு, எல்லா வேலை முடிஞ்சு. யுஎஸ்ஐட்டை கொண்டு கொடுக்குற நிவாரணமும் நிப்பாட்டி போடணும், எல்லாம் செய்தாச்சு. அப்படி என்ன அதை நிப்பாட்டினா தான் மக்கள் குடியேற்றப்பட்டு வெளி உலகுக்கு சொல்லலாம் என்றதுக்காக அப்படி பல காரணங்களை வச்சு செய்தார்கள். எப்பொழுதோ ரணில் விக்ரமசிங்காவுக்கும் நான் அதே படங்களை அனுப்பி, அவர் என்னோட இருந்து கதைச்சு எங்களுக்கு சொன்ன வார்த்தையை எழுதி படங்களை அனுப்பி கேட்டேன், நீங்கள் ஏன் இப்போ 2 வருடம் ஆகிறது நீங்கள் ஆட்சிக்கு ஏன் எங்களை இன்னும் குடியமர்த்தவில்லை, வேலை நடந்து கொண்டிருக்கிறார் என்று கூறுகிறார். ஆனால் எனக்கு எழுத்துப்பூர்வமாகவோ உத்தியோகபூர்வமாகவோ எந்த பதிலும் வரவில்லை. அப்படியே அரசியல்வாதிகள் சொல்வதுண்டு செய்வதுண்டு. எப்பொழுது எங்களுக்கு இராணுவ தளபதியும் எங்களோட தொடர்பில் இருக்கிறார். அவரும் உங்களோட இடமெல்லாம் விட போகிறோம், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேணும். இங்கே நாங்கள் கொஞ்சத்தை விட்ட உடனே அங்கே சிங்கள பகுதியிலே தென்னிலங்கையிலே மக்கள் கொதிக்கிறார்கள். தமிழனுக்கு இராணுவம் பிடிச்ச இடம் இல்லாத யாரை பிடித்தார்கள், அந்நிய நாட்டையா பிடித்தார்கள் இராணுவம். எங்கட மக்கள், அதாவது வழிவடக்கிலே யுத்தம் நடக்கவில்லை, அதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேணும். வழிவடக்கிலே யுத்தம் நடக்கவில்லை, நீங்கள் எழும்பி போங்கள் என்று இராணுவம் சொல்லி எங்களை கலைத்தார்கள். யுத்தம் நடந்த இடமல்ல வழிவடக்கு. அப்படி இருக்கும்போது
இவ்வளவு பிரச்சனையும் வச்சுக்கொண்டு இன்றைக்கு கூத்தாடுகிறார்கள். அதாவது இலங்கையிலே மொத்த மீன்பிடியிலே 1/3, அதாவது 100லே 33, கிட்டத்தட்ட 40% மீன்பிடியை மயிலிட்டி துறைமுகமும் மயிலிட்டி மக்களும் தான் இதுவரை காலமும் வழங்கி வந்தவர்கள். ஒரே நாளிலே 15-20 லொரியிலே மீன்கள் கருவாடுகள் அங்கிருந்து அனுப்பப்படும். மற்றது மயிலிட்டியிலே பிற ஊறவட்ட மூலதனம் எதுவும் இல்லை. 3 ஐஸ் மில் இருந்தது. ஒரு நாளைக்கு 600 அந்த ரைஸ் இறக்கப்படும். மற்றது உப்பு மில்லுகள் இருந்தது, கருவாடு போடுவதற்கு உப்புகள். அதாவது ஒரு செழிப்பான, அதாவது இலங்கையின் 1/3 மீன்பிடியை கொடுப்பதா இருந்தால் அந்த மயிலிட்டிய மக்கள் எப்படி இருந்திருப்பார்கள்? அதை நாங்கள் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு அரசாங்கம் 27 வருடமாக காங்கேசன் கீரிமலையில் இருந்து வளலாய் வரைக்கும் 12 கிலோமீட்டர் கடற்கரையை சும்மா வைத்துக்கொண்டு எங்களை மீன் பிடிக்க விடாமல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் அங்கே மீன் பிடிக்கவில்லை, ஆனால் சும்மா வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காங்கேசன் துறையில இருந்து வளலாய் வரைக்கும் ஒரு வீடும் இல்லாமல் தரைமட்டமாக்கி இருக்கிறார்கள். கிடையாது ஒரு வீடு. ஆக 2 கோயில் தப்பி இருக்கு. கடைசியாக 2015ஆம் ஆண்டு நவம்பர் மாதம், இல்லை 14ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இருந்த வரசித்தி விநாயகர் ஆலயத்தையும் உடைத்தார்கள். கோபுரத்தோடு இருந்த ஆலயத்தை. அதுதான் அவர்கள் செய்த கடைசி உடைப்பு. அப்படி இருக்கும்போது மயிலிட்டி என்றால் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்த சொல்லுவேன். கால்பரப்பு 2.5 பர்ச்சஸ் காணிக்கு ஒரு வீடு இருக்கு. அவ்வளவு நெருக்கடியான வீடு, நெருக்கடியான சனம், தொழில் வாய்ப்புகள் கூட. எந்த நேரமும் மயில்டியான் கால் நனைஞ்சா காசு, கடல்லே கால் நனைஞ்சா காசுன்ற நிலைமையில வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கு அதிகமாக கடன்பட்டு தெரியாது, பிறரை நம்பி வாழவில்லை, தங்களோட சுய உழைப்பிலேயே வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட சமூகம் இன்றைக்கு கையேந்தி திரியுது. ஒரு நேரம் சாப்பாட்டோட முக்குது. அதாவது இந்த மயிலிட்டி மக்கள் கடலில் கொண்டு வர மீன் வளங்களை எல்லாம் எங்களோட மயிலிட்டி இந்த முகாங்களில் இருந்த தாப்பன்மார் அவர்கள் வேண்டி வியாபாரிகள் வேண்டி கொண்டு வந்து ஊரா விற்று அவர்கள் இந்த சிவியம் போகும். தச்சு தொழில் செய்தாலும் மயிலிட்டியில் ஆக்கள் தான், இரும்பு தொழில் செய்தாலும் மயிலிட்டியில் ஆக்கள் தான். இனி எங்களோட மண் ஒரு சிவப்பு மண், அதாவது விவசாயத்திலே பேர் போன மண். விவசாயிகள் இந்த உழைப்பு பாரிய உழைப்பு. அதாவது வெத்தலை வேணுமா, மரவள்ளிக்கிழங்கு வேணுமா, குரக்கன் வேணுமா, சாமி வேணுமா, வெங்காயம் வேணுமா, என்ன வேணும் என்றாலும் அங்கே தாராளம். இனி அந்த ஏரியா பலாலி மயிலிட்டிய மக்கள் பண்டமாட் காலையிலே கடற்கரைக்கு தங்களோட மரக்கறிகளை கொண்டு வார்கள், சந்தையில் வச்சு பருத்தி விற்பார்கள். எங்களுடைய ஆக்களும் மீனை கொண்டு வந்து விற்பார்கள். அப்போ வேண்டிக் கொண்டு மரக்கறியை விற்று அவர்களும் மீனை வேண்டிக் கொண்டு போவார்கள். அப்படி ஆன ஒரு பண்டமாட்டு முறையிலே எங்களோட மயிலிட்டி என்ன கடற்கரை ஓரம், காங்கேசன் துறையில் இருந்து வளலாய் வரைக்கும் ஒரு கடற்கரை ஓரம் இருந்தது. இன்றைக்கு இராணுவம் என்ன செய்கிறது? பலாலி எங்கட மயிலிட்டி, அதாவது காங்கேசன் துறையில் இருந்து வளலாய் வரைக்கும் ஒரு வீடும் இல்லாமல் தகர்த்திருக்கிறார்கள். ஒரு வீடும் இல்லை. புத்தப்புது வீடுகள், மாடி வீடுகள். எனக்கே 4 வீடு மயிலிட்டியில், 4 வீடு மயிலிட்டியில். கடைகள் எத்தனை! நாங்கள் ஒரு பெரிய தொழிலதிபர், அதாவது 150 பேரை வச்சு தொழில் செய்த ஒரு முதலாளி மகனும் நான், என்ன தகப்பனும் நான். அப்படிப்பட்ட இடத்துக்கு எங்களுக்கு பெரிய பாரி. இன்றைக்கு மீன்பிடியிலே மன்னாரிலே இருந்து திருக்கணாமலை வரைக்கும் எனக்கு தெரியாத கடல் இல்லை. நான் பாரிய கடலோடி. எந்த கடல்ல என்ன மீன் இருக்கு, எந்த இப்பதான் GPS அது நவீன உபகரணங்கள், கடல் தண்ணியை பார்த்து மீன் பிடிப்பேன் நான். அப்படியான திறமையில் உள்ளவர்கள் எல்லாம் இன்றைக்கு படுத்து உறங்கி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எங்களோட பிள்ளைகள் இடம்பெயர்ந்ததாலே ஒரு சின்ன நன்மை நடந்திருக்கேன் என்றால் கொஞ்சம் படிக்க துவங்கிட்டார்கள். கடத்தொழில் செய்கிற வரைக்கும் எங்களோட சமுதாயத்திலே படிப்பு கொஞ்சம் குறைவு. ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் படித்து பல்கலைக்கழகம் அங்கே இங்கேண்டு போக வெளிக்கிட்டார்கள். அது பெரிய ஆண்டவன் கொடுத்த கொடை என்று சொல்லணும். இந்த இடப்பெயர்வு ஒரு சின்ன நன்மையை அதுதான் செய்திருக்குது. அப்படி இருக்கிற பொழுது இன்றைக்கு சீவிக்க வழி இல்லாமல் எங்களோட மக்கள் எல்லாரும் வெளிநாடு ஓடுகிறார்கள். ஓடுறதால இங்கே சனம் குறைஞ்சு கொண்டு வருது. குறைஞ்சு கொண்டு வர பொழுது எங்களுடைய ஆக்கள் மீள்குடியேற்றப்படுற இடங்கள், இதை நீங்கள் அவதானிக்க வேணும். கடற்கரையோரத்தை மீள்குடியேற்றினால் அரசாங்கத்தாலே அவர்களுக்குரிய வீடுகள் கட்டி கொடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். வளலாயிலே 80 வீடுகள் கட்டியிருக்கிறோம். இன்றைக்கு பலாலியிலே ஒரு சின்ன துண்டு, ஒரு கிட்டத்தட்ட 200 மீட்டர் அகலத்துக்குள்ளே 160 வீடு கட்டப்படுது. ஆண்டனிபுரம் என்ற ஊரில் 160 வீடு கட்டைக்கு என்ன செய்தால் அந்த ஆண்டனிபுரத்திலே வாழ்ந்தது 40 குடும்பம். 40 குடும்பம். அந்த 40 குடும்பத்துக்கு இப்பொழுது 120 பிள்ளைகள். 30 வருஷம் என்றால் ஜெனரேஷன் எப்படி, அதாவது எங்களோட குடும்ப இதுகள் எப்படி வளர்ந்துருக்கும்.
120 குடும்பமாக 160 வீடு கட்டப்படுது. அங்கே பாடசாலை இல்லை. மற்றது விடுவிக்கிற இடங்களை வச்சுக்கொண்டு மக்கள் ஏன் வந்து குடியேற இல்லை என்று அரசாங்கம் கேட்குது, இராணுவம் கேட்குது. கலட்டி காணியையும் காட்டு காணியையும் விட்டுட்டு தோட்டக்காணியையும் விட்டால் மக்கள் குடியேறுவார்களா? குடியேற முடியாது. மக்கள் குடியேறக்கூடிய காணி உடனடியாக குடியேறக்கூட கரையோரம் தான். மற்றும்படி இங்கே உள்ள காணிகள் எல்லாம் விட்டாலும் போக்குவரத்து வசதி இல்லை, தண்ணீர் வசதி இல்லை, மின்சார வசதி இல்லை, ஆஸ்பத்திரி வசதி இல்லை, கல்விக்கூட வசதி இல்லை. இதுவரைக்கும் 19 பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கிறது விடுபடாத பிரதேசங்களில். அதனோட பட்டியல் எல்லாம் என்னிடம் இருக்கிறது. 19 பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பலாலியிலையும் வளலாயிலுமாக 240 குடும்பம் குடியேறினால் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாடசாலை வேணும். பாடசாலை இல்லாமல் இப்போ அன்றைக்கு ஒரு 4-5 பெண் பிள்ளை கேட்கணும், ஐயா அடுத்த வருஷம் என்ற பிள்ளைய ஆண்டோண்டில் சேர்க்க வேணும், நாங்கள் எங்கே ஒன்றே சேர்க்கிறது, நாங்கள் போகிறோண்டா இனி பருத்துறை வெள்ளோடுதுறை தான் போகணும், நீங்கள் போக வேண்டாம். என்னால் முடிஞ்சால் பலாலியில் பழைய பாடசாலை இப்போ விட்ட இடத்துலேருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் தான் இருக்கிறது. அதை நாங்கள் கதைச்சி விடுவிச்சு அங்கே இந்த சேர்ப்போம். அது வந்து ஒரு ஓயல் 9ஆம் வகுப்பு வரைக்கும் இருந்த பாடசாலை இந்த யுத்தத்தாலே மூடப்பட்டது. சேர்ப்போம் என்று அதற்காக ஒழுங்குங்க. இப்படி இருந்தாலும் இந்த மக்கள் வறுமையின் பிடியிலே வாழ்கிறார்கள். இனி இன்னொரு ஏமாற்று வேலை நடக்கிறது. முகாங்களில் 971 குடும்பம் இருக்கிறது. அதிலே 340 பேரிட்ட தான் காணி உறுதி இருக்குன்னு எனக்கு அறிக்கை விடுறார்கள். இது எங்களுக்கு குடும்பி கட்டையில நான் முந்தைய குடும்பி கட்டையும் தான் இப்போ வெட்டி போட்டேன். யாழ்ப்பாண பழக்கம் என்ன தெரியுமா? அந்த 340 குடும்பத்தை நீங்கள் சொந்த மண்ணிலே இருக்க விட்டால் அந்த 340 குடும்பத்தில் உள்ள பொம்பளை பிள்ளைகளுக்கும் தாய் தகப்பன் சீதனம் கொடுப்பார்கள். அதை போக மிச்சம் கிடக்கிற காணியை ஆண் பிள்ளைகளுக்கு கொடுப்பார்கள். ஆண் பிள்ளைகளுக்கு கொடுத்தால் ஒரு குடும்பம் 2 பேருக்கு காணி கொடுத்தா கூடி அதிலே வந்து எங்களுக்கு போய்விடும் 700 காணி போயிடும், 700 பேர்ட்ட குடும்பம் போயிடும். இவர்கள் மீள்குடியேற்ற தேவையில்லை, காணி கொடுக்க தேவையில்லை. இன்றைக்கு ஏமாற்றி காணி இல்லாதவர்கள் பதிங்கன்னு சொல்லி மாவட்டபுரத்திலே கொண்டே ஃபேக்டரிக்குரிய காணியில் வெறும் குவாரி கல்லுக்கின்ற காணியிலே கொடுக்கிறார்கள். இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதே போல குசுமந்துறையிலையும் இப்பொழுது காணி பார்க்கிறார்கள் 32 குடும்பத்துக்கு குடியேற்றுவதற்கு. குசுமந்துறைண்டா மாதலுக்கிட்ட. அப்படியெல்லாம் ஏன் மயில்டி மக்கள் அங்கே போகணும்? போக தேவையில்லை. அவர்கள் சொந்த நிலத்துக்கு விட்டு காணி இல்லாவிட்டே பிறகு நாங்கள் பார்த்து கொள்ளலாம். இதைகளை விளங்காமல் எங்களுடைய சில முகாங்களில் உள்ளவர்கள் எப்படி இன்றைக்கெல்லாம் இந்த முகாங்களில் இருந்து வந்த சனம் யாரும் இல்லை. நாங்கள் எந்த ஆர்ப்பாட்டம் செய்தாலும் அவர்கள் வாரதில்லை. ஏன் வாரதில்லை என்னதோ எனக்கு தெரியவில்லை. இந்த ஐயா நாளைக்கு வாளோட கத்தியோடையெல்லாம் வருவோம் என்று சொல்லுவார்கள். அடுத்த நாள் பார்த்தா அது மறைச்சு போட்டணும் என்று சொல்லுவார்கள். ஒரு தரம் வார இல்லை. அவர்களை பற்றியே நாங்கள் கதைக்கணும். எனக்கு என்ற ஒரு மனத்தாக்கல் இன்றைக்கு உருவாகிறது. ஏனென்றா இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு முகாமில் இருந்து நான் ஒரு 500 பேராவது வருவார்கள். யாரும் வரவில்லை. அப்படி இருக்கிற பொழுது நாங்கள் கதைக்க வேண்டிய விஷயம் இதுதான். இன்றைக்கு வந்து இந்த மக்கள் அவ்வளவு பேரையும் நாங்கள் சொந்த மண்ணிலே குடியேற்ற வேணும். மற்றவர்களுடைய ஏமாற்றுகளுக்கு நாங்கள் ஏமாறாமல் சொந்த மண்ணுக்கு போனால் இன்றைக்கு மாவட்டபுரத்திலே உள்ள குடியேற்றம் வந்து நான் அதுக்கு மறுபேர் வைத்திருக்கிறேன். கோணப்புலத்தின் மறு அவதாரம் மாவட்டபுரம் இராணுவ குடியிருப்பு என்று சொல்லி பேசியிருக்கிறேன். அப்படி நாங்கள் பார்க்குற பொழுது எங்களுக்கு வந்து தேவை எங்கட மக்கள் சொந்த மண்ணிலே குடியமர வேணும். முதல் கரையோர மக்கள் குடியமர்த்தப்பட்டு எங்களுடைய ஆய்வாளர் சொன்னது மாதிரி கரையோர மக்கள் குடியமர்த்தப்பட்டு வாழ்ந்தால் இலங்கையின் 3 பங்கு வருமானம் இன்றைக்கு அரசாங்கத்துக்கு இல்லாமல் இருக்கிறது. அடுத்தது நான் முதல் ஒரு விஷயம் பத்திரிகையிலே எழுதினான். மயில்டி ஆக்களுக்கு மீன் பிடிக்க தெரியாது, பழைய முறை மீன்பிடி தெரியாது என்று சொன்னதுக்கு தான் நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன். இராணுவம் முயன்று இந்தியன் ட்ரோலர்களை நிப்பாட்டட்டும், எங்களோட மண்ணிலே எங்களை விடட்டும், நாங்கள் மீனை பிடித்து காட்டுறோம், பிறகு நீங்கள் யோசிங்க கொண்டு எல்லாம் எழுதினான். அடுத்தது வந்து எனக்கு ஒரு பிரச்சனை என்னென்றால் இவர்கள் வந்து நடுக முகாமை பற்றி நீங்கள் கதைச்சு கொண்டு இருக்கிறது தான் எனக்கு வேதனையாக. முகாமுக்கு வெளியிலே இருக்கிற 6000 குடும்பத்தின் கதி என்ன? அதை பற்றி ஒருத்தரும் சிந்திக்கிறீர்கள் இல்லை. முகாமிலே சுகாதாரம் இல்லை, சுத்தம் இல்லை, அது உண்மை, அதுங்களுக்கு தெரியும். அதை விட கேவலமான நிலையிலே வெளியிலே இருக்கிற மக்கள் கனவேர் இருக்கிறார்கள். அதை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேணும். அடுத்தது வந்து எங்கள் மக்களை ஏமாற்றாமல் இந்த வருட முடிவுக்குள் நாங்கள் எங்களோட சொந்த மண்ணுக்கு போய் ஆக வேணும். ஆகாமல் இருந்தோம் என்றால் எங்களோட சமுதாயம் நான் செத்தால் எந்த பிள்ளைகளுக்கு எந்த காணி பூமி தெரியாது. மயிலட்டியிலே
அப்படியெல்லாம் இருக்கிற பொழுது நீங்கள் எல்லாரும் யோசித்து இந்த மீனவர் அமைப்பை நான் முதல் கேட்டுக்கொள்வது இதுதான். உங்களோட புத்தகம் பார்த்தேன், ஆய்விலே நல்லா இருக்கின்றது, நல்லா செய்திருக்கிறீர்கள், எனக்கு சந்தோஷமாக இருக்கிறதை பார்த்தது. ஆனால் ஆய்வு செய்தால் மட்டும் போதாது, உங்களால் நீங்கள் எங்களோடு சேர்ந்து எவ்வளவோ கஷ்டப்படுகிறீர்கள். இந்த மீனவ சமுதாயத்துக்காகவும் விவசாய சமூகத்துக்காகவும் நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்படுகிறீர்கள். அது பலனளிக்க வேணுமென்றால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கைக்கு ஒரு குடைக்கு கீழே நின்று நாங்கள் இயங்கினாத்தான் சரியாக இயங்க. இன்னும் ஒரு செய்தியை சொல்லி போட்டு விடுகிறேன். இன்றைக்கு தெல்லிப்பளை டிஎஸ் ஆஃபீஸுக்கு மக்களை வர சொல்லி அங்கே போயிருக்கிறார்கள். ஆனால் பலாலியிலே இராணுவம் நில அளவை செய்கிறது. 246 கிராம சகோதர பிரிவிலே நில அளவை செய்கிறது. இது என்ன மர்மம் என்றது புரியவில்லை. விவசாய என்ன விமான நிலையத்துக்கு தேவையில்லை மேலதிக நிலம் என்று கூறப்பட்டது. இன்றைக்கே அளவு செய்கிறார்கள். வெளியிடம் முழுக்க 246 முழுதும் அளந்தால் அரைவாசி மைட்டி போடும். 1000 குடும்பம் வாழ்ந்த இடம் அது. அப்படி இருக்க இதை நாங்கள் கவனத்தில் கொண்டு எல்லோரும் விரைவாக பேசுவோம். என்னோட விரிவான விளக்கங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இங்கே மற்றவர்களும் பேசவோன நேரம் 12:30 ஆகிறது. அதுபடியாக நான் என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். சிறப்பு உரைகளை வாய்ப்புரிய வழங்கிய பேராசிரியர் சுதானந்த் அவர்களை நன்றி.